சொந்தங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ரீ கிருஷ்ணா சுவாமி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆலப்புழாவிலேருந்து ஒரு 23 கிலோமீட்டர் இருக்குது, 23 நிமிஷம் ட்ராவலு. அதுக்கப்புறம் வந்து இங்கே இடத்துவா நம்ம ஏற்கனவே போனோம் இல்லைங்களா, அந்த ஜங்ஷன்லேருந்து இப்போ ஷேர் ஆட்டோ பிடிச்சி வந்துட்டோம். நம்ம 20 ரூபா ஷேர் ஆட்டோக்கு. எல்லோரும் வியூ நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம ரிட்டன் ஆலப்புழா போயிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் போயிட்டு வந்துருக்காங்க. நான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறேன். சுற்றுலா சொந்தங்களே, இப்போ முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா அது அம்பல்புழா அதுக்கு போனப்போ எடுத்த வீடியோங்க. அது எப்படியும் மிஸ் ஆகிட்டுது, அதனால் சரின்னு தூக்கி இதில் போட்டாங்க. இது டே 2. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு ஆக்சுவலாக வந்துட்டோங்க. பீச்சுக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கிளாசிக்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. எனக்கு அது பார்த்த உடனே என்ன தோணுச்சுன்னா, நம்ம இன்றைக்காவது ஒரு நாள் அங்கே போய் தங்கணும் அப்படின்னு தான் தோணும் எல்லாருக்கும். ஆனால் எனக்கு என்றைக்காவது ஒரு நாள் நம்ம ஒரு ஹோட்டல் கட்டணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படி தோணுதுன்னு அவங்களுக்கு அதெல்லாம் தெரியவே மாட்டேங்குதுங்க. அப்புறம் சரி நம்ம இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பீச்சுக்கு அப்படியே நடந்து வந்துட்டோங்க. நல்லா மொட்டை வெயிலில் நடந்து வந்துட்டோம். ஒரே தாங்கலை, எதுவும் தாங்கலை, பயங்கர வெயில், செம வெயில். அப்படியே நடந்து வந்தோம். சரி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த வெயிலில் நடக்க முடியல உள்ளார. சரி அப்படியே கொஞ்சம் ரோட்டில் இருந்து எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்துட்டோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் இது. ஸோ இதாங்க நமக்கு லாஸ்ட் டே ஆஃப் த ட்ரிப்புங்க அது. அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சீவியூ பார்க்னு ஒரு இடம் இருந்துச்சுங்க. அது ரொம்ப சின்ன இடம் தான். ஆக்சுவலாக நம்ம பார்க்கும்போது அந்த சைடு ஃபுல்லாக பார்க்கு, நம்ம வெயிலுக்கு போனதுக்கு நல்ல இதமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்காக தான் அந்த சீவியூ பார்க்குக்கு போனேன். அது போனால் அது ரொம்ப சின்ன இடங்க, ரொம்ப சின்ன இடம், ரொம்ப சின்ன இடம். அது குழந்தைங்களுக்கெல்லாம் போனால் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம அந்த மாதிரி நிறையா விளையாட்டு போட்டுலாம் வச்சுருக்காங்க. நமக்கு அது ஒன்றும் அந்த அளவுக்கு இது வரல. சும்மா போய் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். இடம் நல்லா இருக்குது, ஆனால் ரொம்ப சின்ன இடங்க. குழந்தைங்களுக்கு தான் போனால் தான் ரொம்ப இதுவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது அப்படியே பீச் ஓரமாகவே இருக்குங்க. பீச் ஓரமாக ஒரு 4-5 இது இருக்குதுங்க. பீச் ஓரமாக நம்ம பிளான் பண்ணி ஈவினிங்காக போயிருந்தோம்னா நம்ம இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துருக்கலாம். நான் போனது விடிகாத, நான் தான் ஃபஸ்ட்டு ஆள் உள்ளார நுழைஞ்சதே. அந்த சீவியூ பார்க்குள்ளே நுழைஞ்சது நான் தான் ஃபஸ்ட்டு ஆள். யாருமே இல்லை, அப்போ தான் பெருக்கிக்கிட்டு வேறு இருந்தாங்க. சரி நான் போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டேன். ஸோ அதில் ஃபோட்டோஸ்லாம் இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் உட்காந்துட்டு இருக்கிறது தான் நல்லா இருக்குது. நல்ல காமான கிளைமேட்டாக நல்லா இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக இது வந்து அப்படியே இந்த ரயில்வே ட்ராக்குக்கு பின்னாடியே கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா அங்கே ரயில்வே கிராஸ் ஆகுது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆக்சுவலி சினாரியோவே சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ஜிப்லைன்லாம் இருக்குது. அது ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான், ஆனால் 3-4 வாட்டி கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் போனப்போ ஒரு கப்புள் வந்து போயிட்டு வந்தாங்க. அந்த வீடியோ கூட எடுத்தேன், எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஸோ அது வந்து அதாவது சொல்கிறேன், சும்மா ஃபேமிலியாக போனீங்க, ஒரு சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம சும்மா போனதில் ஒன்றும் அந்த அளவுக்கு இதுவாக இல்லை. ஆனால் ஒரு ஃபோட்டோ சீன் மட்டும் நல்லா இருந்துச்சு. ஐ லவ் ஆலப்புழான்னு சொல்லிட்டு அந்த இடம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பின்னாடியே ட்ரெயின் ட்ராக் நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த இடம் தான் அது. அப்படியே பின்னாடி வந்து ட்ரெயின் ட்ராக்கு, அடுத்த பின்னாடி ட்ரெயின் போகும். நம்ம இடத்துல உட்காந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அதுக்குள்ள வந்து ஃப்ளோட்டிங் பீச் இது. இந்த ஃப்ளோட்டிங் பீச்சில் தான் வந்து நடந்து போனோம்னா அந்த ஐல வாழைப்பழா அந்த ஃபோட்டோஸ் இருக்கும். இவ்வளோதாங்க, இதுதான் மொத்தம் அந்த தீ பார்க்கியோட என்ட்ரன்ஸு. மொத்தமாக இது வந்து 30 ரூபா தான் என்ட்ரி ஃபீ. ஆனால் அதுக்கப்புறம் வந்து உள்ளார கேம்ஸ் எல்லாம் அது தனி. பாருங்க, இது அப்படியே அது பின்னாடி இருக்க பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக ரயில்வே ட்ராக்கு. அதில் வந்து ட்ரெயின் போகும் அந்த பின்னாடி இருக்கிற பிரிட்ஜில். சரி நம்ம பேக் வேறு நமக்கு ரொம்ப நல்ல கம்பெனி கொடுத்துருச்சுங்க அந்த ஒரு 4 நாளும். சரி இப்போ பேகுக்குள்ளேயும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபோட்டோ எடுத்ததுங்க. அந்த இது அந்த இது தாங்க சீவியூ பார்க் தான். இது இந்த சைடு இது வந்து அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் அந்த மாதிரிலாம் சும்மா சின்ன கேம்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப இதுவெல்லாம் இல்லை, குழந்தையெல்லாம் கூப்பிட்டு போனோம்னா நல்லா ஜாலியாக விளையாடிடுவாங்க. நம்மளும் விளையாடலாம், நமக்கு அந்த இது இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் அது விளையாடல.
இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஏற்காடு ஏலகிரி எல்லாத்துலேயுமே பார்த்துட்டோங்க. இதில் எல்லாத்துலேயுமே அந்த ஹேங்கிங் கார்டன் தான் இருக்குது. இது அங்கே வெளியே இருந்த அந்த ஆக்டோபஸ் பொம்மை. சொந்தங்களே ஏறக்குறைய நம்ம டூரோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். அதில் ஃபைனல் டெஸ்டினேஷன் இதுதாங்க. பிளான் பண்ணியிருந்தோம் ஆலப்பி மோட்டர் ஷோ. கடைசி எங்கே நடக்குதுன்னு தெரியலன்னு அப்படியே யோசிச்சு வச்சுருந்தோம். பார்த்தா இங்கே தான் நடக்குது, பக்கத்தில் தான் அந்த சீவியூ பார்க் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் கேட்டால் போயிங்ஸ் அப்படியே செகண்ட் ரைட் இருக்குது அப்படின்னாங்க. சரி அப்படியே நடந்தே வந்துட்டோம். எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரியல, எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. அது பார்ப்போம், உள்ளார முடிஞ்சா போய் பார்ப்போம். இல்லைனா அப்படியே உட்காந்துட்டு போயிட்டு இல்லை பீச்சு போயிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தாங்க. இதுதான் என்ட்ரி பொழுது, காசு கொடுக்கணும் பொழுது, காசு கொடுத்தா உள்ளார போகணும் பொழுது, டிக்கெட் வாங்கணும் பொழுது. மணி இன்னும் 10 ஆன் பண்ணல. இப்போ அதனால் சாயந்தரமானு தெரில. இது 11 o'clock போல் ஆரம்பிப்பாங்களாம். 50 rupees என்ட்ரி ஃபீஸாக. சரி ஓகே அப்படின்னு இப்படி திரும்பி பார்த்தா லைட் ஹவுஸுங்க. சரி போய் முடிஞ்சால் வேலை ஏறி பார்த்துட்டு வந்துடுவோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படியே நடந்து என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோமே. நாம் செஞ்சதில் இந்த நாளிலே உருப்படியான ஒரு காரியம்னா அது அந்த லைட் ஹவுஸ் போனது தாங்க. செம்ம வியூங்க லைட் ஹவுஸு. ஆனால் ஏறத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டோங்க போகும்போது. நாங்கள் அப்படியே போனோம். லைட் ஹவுஸ் என்ட்ரி ஃபீஸ் 20 ரூபாய் என்னவோ தான். அது உள்ளே போனோங்க. லைட் ஹவுஸ் கிட்ட இது உள்ளார என்ட்ரி ஆகிட்டோம். நம்ம என்னாச்சுன்னா அங்கே மேலே நாங்கள் போயிருந்தப்போ அது மொத்தம் 6 floors 6 floor அங்கே 6 floor ஏறி போகிறது. அது வேறு செங்குத்தா வேறு இருந்துச்சாக்கும். ஏறத்துக்குள்ளே நமக்கு போதும் ஆயிடுச்சு. லிஃப்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். லிஃப்ட் வச்சில்ல, சைடில் அப்படியே கார்டன் மாதிரி வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுவும் போகும்போது செருப்புலாம் கழட்டி விட்டுட்டு தான் போக சொன்னாங்க. ஸோ அவ்வளோ நேரில் தான் இருந்துச்சு. அதனால் அது ஒன்றும் செருப்பை கழட்டி விட்டுருன்னு பெரிய இதுவும் இல்லை. இருந்தாலும் லிஃப்ட் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் நல்லா போயிருக்கலாம். ஏன்னா நம்ம மேலே ஏறிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. போய் மேலே ஏறி போய் உட்காந்துட்டேன். நான் மட்டும் இல்லை, வந்தவங்க எல்லாருமே அப்படி தான் இது பண்ணாங்க. மேலே ஏறிட்டு உட்காந்துட்டோம். நம்ம இதே ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு அப்புறம் நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் அடுத்த வீடியோ இதெல்லாம் எடுத்தாங்க. இதை நம்ம ஷார்ட்ஸாக கூட போட்டிருப்போம், யூடியூப் ஷார்ட்ஸாக போட்டிருப்போம். ஆலப்புழா லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாருங்க. இங்கே தான் செருப்பெல்லாம் கழட்டி விடணும். கழட்டி விட்டுட்டு நாம் அதுக்குள்ளார போகணும். அதுக்குள்ளே போனோம்னா அந்த மாடிப்படி, ஐயோ 2 இது ஏறிட்டேன் வேகமாக. அதுக்கப்புறம் ஏறதுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஸோ இதில் அந்த லைட் ஹவுஸோட டயாமீட்ரு, எவ்வளோ தூரத்துக்கு அந்த லைட் அடிக்கும், எவ்வளோ தூரத்துக்கு அந்த வெளிச்சம் தெரியும், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த எந்தெந்த கடற்கரையெல்லாம் இந்த லைட் ஹவுஸ், ஆலப்புழா லைட் ஹவுஸை யூட்டிலைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம லைட் ஹவுஸ்க்கு மேலே ஏறிட்டோங்க. மேலே ஏறிட்டு நம்ம ஷார்ட்ஸ் ஒன்று இருக்கும். நம்ம லைட் ஹவுஸ் ஷார்ட்ஸ் வேணும்னா அதை பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அந்த அவுட் சைட் வியூ தாங்க. நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தாங்க வீடியோ எடுக்க முடிச்சிது. அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இங்கேருந்து அந்த மோட்டர் ஷோவுக்கும் நம்ம இங்கேருந்து பார்க்க முடிஞ்சுது. ஆளுங்கள்லாம் உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே இறங்கிட்டோம். இல்லை ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு கூட கிளம்பி வந்துருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே பார்த்தோம்னா ஒரு ஃபாரினர் வந்திருந்தாங்க. நம்ம பசங்க வழக்கம் போல் அவங்களை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த காரை போய் அந்த பசங்க அவனுக்கு வேணும்னு திறக்கலை, இவங்களுதுன்னு தெரிஞ்சு திறக்கலை. அவனுக்கு ஏதோ சாதாரணமாக போய் கிட்ட போய் நின்றுன்னு அதை கண்ணாடி பார்த்து தலை சீவர்த்து, அப்புறம் உள்ளார எட்டி பார்க்குறது, அப்படிலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் பண்ண அது கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அவங்க பயந்துட்டு அப்புறம் போயிட்டு ஒரே இதுவாகிடுது. அப்புறம் நார்மல் ஆகிட்டாங்க. ஒன்றும் சண்டை கண்டெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை அங்கே உருவாச்சு. அப்போ
நான் வேறு வாயிட்டு சும்மா இல்லாமல் போலீஸ்க்கான கால் பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் யோசிச்சேன் நமக்கே அந்த வேலை நாம் வந்துட்டு ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டேன். இது அந்த படிக்கட்டுங்க, இந்த படிக்கட்டில் தாங்க ஏறி வரணும். இந்த படிக்கட்டில் ஏறி தான் ஒரு ஆள் தாங்க நடந்து போகிற மாதிரி இருக்கும். எதில் யாராவது வந்தாங்கன்னா நம்ம எங்கேயாவது விடுவாரமாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது தான். ஸோ நம்ம போயிட்டு இறங்கி வந்துட்டோம். நல்லா சுற்றி பார்த்துட்டு இறங்கி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இது அந்த மோட்டார் ஷோங்க. மோட்டார் ஷோவில் இதில் விண்டேஜ் கார்ஸ் கலெக்ஷன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பசங்க பாவம் என்னை பிடிச்சி நிறுத்துனாங்க, நீங்கள் நில்லுங்க நான் பார்த்துட்டு போங்கன்னு. நமக்கு வெயில் வேறு தாங்கலைங்க அந்த டைமில். ஐயோ ரொம்ப செம வெயில் வேறு தாங்கலை. சரி நான் போயிட்டு படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா அன்றைக்கி நமக்கு ட்ரெயின் கேன்சல் ஆகிடுச்சா, அதனால் அது ஒரு பெரிய இச்சிங் ஃபேக்டராகவே இருந்துச்சு. நம்ம ட்ரெயினை சுற்றி விட்டாங்க, நம்ம அடுத்த ஸ்டேஷனுக்கு போய் தான் அடுத்த ஜங்ஷனுக்கு போய் தான் ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் அது ஒரு இது. ஸோ டுக்காட்டி பைக் எல்லாமே விண்டேஜ் கலெக்ஷனில் எல்லாம் மாடிஃபைட் பைக். விண்டேஜ் கலெக்ஷனில் ஆக்சுவலாக எல்லாமே மாடிஃபைட் பைக்ஸு. ஸோ அந்த மாடிஃபைட் பைக்ஸோட இதுவெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் ஆக்சுவலாக வெளியே வரும்போது தான் நிறையா கார் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் அந்த வீடியோலாம் இருக்கும். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் வர மாதிரி காரில் சர்ன்னு நிறுத்தி பார்க்க நல்லா இருந்துச்சு. அதில் நமக்கு தான் டைமும் இல்லை, மற்ற நமக்கு உடம்பும் செட் ஆகலை. வெயிலுக்கு அவ்வளோ நேரம் சுத்தந்து அந்த பீச்சு லைட் ஹவுஸ் மேலே இருந்து அதெல்லாம் நமக்கு செட் ஆகலை. அதனால தான் சரி சீக்கிரம் கிளம்பி வர வேண்டியதாக போச்சு. அந்த பசங்க நில்லுங்கண்ணான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எங்கே நம்மளால் நிற்க தான் முடியல. வெயிட் பண்ணுங்கண்ணா போயிடலான்னாங்க. ஸோ இது ஃபோட்டோ ஏதோ மிஸ் அலைன் ஆகி வந்திருக்குங்க. அதில் இது லைட் ஹவுஸ் ஃபோட்டோ. இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த டிஃப்ரெண்ட்டான பைக்ஸ் தாங்க. அது கேடிஎம் அது மாதிரி பைக்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டான பைக்ஸு கார்ஸ் எல்லாம் கூட வந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு கார்ஸ் எல்லாம். சும்மா நீங்கள் உங்களுக்கு என்ன எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நான் எங்கே வேணால் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் தான் ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சு நினைக்கிறேன். இன்றைக்கி 2 நாள் நடந்துச்சு. நீ ஞாயிற்றுக்கிழமை நான் தான் ஃபஸ்ட்டு உள்ள நுழைஞ்சேன். என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க, எப்படி வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கோங்களா ஃபுல் இது அப்படின்னாங்க. நமக்கு எவ்வளோ தூரம் தான் நாமளும் ஃபோட்டோ எடுத்து கடைசியில் ஃபோட்டோ எடுத்து அதை சலிச்சு போச்சு. இந்த அளவுக்கு இருந்துச்சு. நான் நல்லா கவனிச்சேனுங்க பசங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. அதில் நமக்கு அந்த இதுவே இல்லை, அந்த எனர்ஜியே இல்லை அந்த டைமில். நம்ம ஏன்னா வெயிலில் சுற்றிட்டு உள்ளார நுழைஞ்சதுனால அந்த எனர்ஜி சுத்தமாக இல்லை. இதெல்லாம் பழைய கார் கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது. இந்த காரில் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு, நேரில் பார்க்கறதுக்கு. அந்த கார்லாம் கூட இப்பயும் யாரோ மெயின்டைன் பண்ணிட்டு தாங்க இருக்கிறாங்க. ஆட்டோ அதுக்குள்ளே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துருந்துருக்கலாம். எனக்கு என்னென்னா நம்ம உட்காந்துட்டு பிறகு நம்மள யாரும் ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு யாரையா கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லலாம். அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே விட்டாச்சு. இந்த ஜீப்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜீப்பில் சூப்பராக இருந்துச்சு. அந்த டுக்காட்டி பைக் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்களா, டுக்காட்டி பைக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு உட்காந்த பைக்கு ஃபோட்டோ எடுக்குதுன்னு சொல்கிறது அப்படியே இதாகிடுச்சு. இது ஜிஎம்சியோட வண்டி. இது அடுத்து அந்த ட்ரக்லாம் வரும், அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் வர மாதிரி வரும் பாருங்க, சூப்பராக இருக்கும் பார்க்குறது.
இது நம்ம ஒரு வழியாக அந்த மோட்டர் கைடெலாம் முடிச்சுட்டு அப்படியே பொறுமையாக அந்த ரோட்டில் நடந்து வந்தோங்க. ரோட்டில் அக்கே சில விஷுவல்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்தோம். இது அங்கே ஏதோ ஒரு குடியிருப்பு மாதிரி இருந்துச்சு, அதனால் அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இப்போ தான் பிரிட்ஜு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அந்த பீமை வந்து இறக்கிட்டு இருக்காங்க. பீம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பிரிட்ஜு அங்கே அந்த அப்படியே அந்த சீஷோர் ஒட்டியே அந்த பிரிட்ஜை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு அது சும்மா கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவர் பார்த்தீங்கன்னா இது விஜய் பார்க்குன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இதில் உள்ளார போனால் அடித்த வெயிலுக்கு ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியான்ட்டேன். அதை போய் கேட்டேன், உள்ள நிழல் இருக்குமா அதை உட்கார மாதிரி நான் இருக்கும்னாங்க. சரி ஏன் அதுக்கு வேறு அப்புறம் அதுக்கு ஃபோட்டோக்கு வேறு தனியாக காசு கேட்டாங்க. ஏன் அது போயிட்டு அப்புறம் அங்கே நிழலில் போய் உட்காந்து நடக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இது இந்த பீம் வைக்கிறது இது இன்னும் 2 இது இந்த பிரிட்ஜில் பீம் கட்டிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அது இன்னும் 2. இதுதாங்க பீச்சோட ஆக்சுவலாக ஸ்டார்டிங். இது இங்கே வந்து நிறைய இந்த கடையெல்லாம் இருந்துச்சு, அதனால் அது ஃபோட்டோ எடுக்க அந்த பூ நல்லா இருந்துச்சு. காகித பூன்னு சொல்லுவாங்கள்ல, அது பூ நல்லா இருந்துச்சு. சரி நான் அந்த பூவெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸோ ஃபுல்லாக பீச்செல்லாம் வந்ததுக்கு ஞாபகத்தை உள்ளார தான் இறங்க முடியல, ஏன்னா வெயில் மண் சூடு வேறு. அதனால் சரி வந்ததுக்கு ஞாபகத்தமாக ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஆக்சுவலாக நைட்டு ஒரு கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்தோம், அது பழைய வீடியோவில் இருக்கா என்னன்னு தெரில, எல்லாம் போயிடுச்சு. சரி பீச் நம்ம நிறையா பார்த்துருக்கோம், நல்லா பீச் ஒன்றும் அந்தளவுக்கு நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இதுவாகலை. மொத்தத்தில் நமக்கு ட்ரிப் நல்லா இருந்துச்சுங்க, எல்லாம் ஃபைனாக இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப சீப்பாகவே நம்ம நிறையா இது பண்ணோம், பட்ஜெட்லேயே பண்ணோம். இதை அன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டு பிரியாணி ஒன்றும் டேஸ்ட் ஒன்றும் நல்லா இல்லைங்க. நல்லா தான் நல்லா சூப்பர் கடை, நாங்கள் டேஸ்ட் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை, இதுவாகவே இருந்துச்சு, தண்ணியாட்டம் இருந்துச்சு. அப்போ தான் நம்ம கிளம்பி அதான் ட்ரெயின் இது சுற்றி விட்டதுனால நம்ம அடுத்த இதுக்கு போயிட்டோங்க, அடுத்த ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். இதெல்லாம் ஒரு கரியங்குளம். சொந்தங்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காயங்குளம் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஜங்ஷனுக்கு வந்துருக்குறோங்க. ஆலப்புழா ஜங்ஷனுக்கு அடுத்த ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். என்னன்னா எர்ணாகுளத்துலேருந்து காயங்குளம் வரைக்கும் டைவெர்ட் பண்ணி விட்டுருக்காங்களாம். அதனால் வந்து ஆலப்புழா வழியாக நம்ம ட்ரெயின் குருவாயூர் ட்ரெயின் வராது அப்படின்னு சொன்னாங்க. நாம் கரெக்டாக பிளான் பண்ணோம், ஒன்று சேஃபாக எப்படி எல்லாம் சேஃபாக கரெக்டாக டிசைட் பண்ணி யோசித்து கொண்டு வரோம். அதுலேயே பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி அது மாட்டிக்கிச்சு. நம்ம கிளம்பும் போதே அது காமிச்சிது தாங்க, நான் அதை சரியாக இது பண்ணல. சரி காயங்குளத்தை வந்து ஏறிக்கலாம் அப்படின்னு இங்கே வந்து பார்த்தா இங்கே கிளாக் ரூமும் இல்லை, வெயிட்டிங் ரூமும் இல்லை. இங்கே செகண்ட் கிளாஸ் வெயிட்டிங் ரூம் இருக்காது, ஆனால் இருட்டாக இருக்குது, ஒரு வெளிச்சமும் இல்லை. அதில் போய் எப்படி உட்காருதுன்னு தெரில. 3 மணி வரைக்கும் இருக்குது, 3 மணி இன்னும் 6 ஹவர்ஸ், இன்னும் 9 ஹவர்ஸ் இருக்குது. மணி இப்போ தான் 6 ஆகுது, இன்னும் 9 ஹவர்ஸ் இருக்குது. 9 ஹவர்ஸ்க்கு எப்படி வெயிட் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. எல்லாம் மழை வேறு வரும் பொழுது செம்மையாக இடிச்சின்னுக்குது, பார்க்கலாம். ஒரு வழியாக நம்ம காயங்குளம் ஸ்டேஷனில் ட்ரெயினை கரெக்டாக ஏறிட்டாங்க. அது பெரியதுங்க, அது காலையில் 3 மணிக்கு வந்துச்சுங்க அந்த ட்ரெயின், நம்ம புக் பண்ண ட்ரெயின் நமக்கு. அதனால் அங்கே தங்கத்து பெரிய இதுவாகி போச்சு. அப்போ இதில் 3ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் தான் வரும்னு போட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு 3ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் போய் உட்காந்துருந்தா கஷ்டம் 4ஆம் நம்பர் பிளாட்ஃபார்முன்னு சொல்லிட்டு அது லாஸ்ட்டு செகண்டில் தாங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப கஷ்டமாகி போயிடுச்சு. நான் அங்கேயே ஒரு சில்வர் சேரில் படுத்துட்டேன். சில்வர் சேரில் படுத்துட்டு அப்புறம் ஒரு போலீஸ்காரங்க வந்து கேட்டாங்க, என்ன பண்ணுறீங்க, நம்ம ரிசர்வ் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெயினுக்கு அப்படின்னு. சரி படுத்துக்கோங்கன்ட்டாங்க. இது நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு நாங்கள் ட்ரெயின் ரிட்டர்ன் வர ட்ரெயின். ஓவரால் நம்ம ட்ரிப் இதோட முடிஞ்சதுங்க.